இந்த 1 மணி நேர பதிவை கேட்குறவங்களுக்கு எல்லா ஜென்மத்திலையும் எப்படி இருக்கணுன்ற விஷயத்தை கூட இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு அழுக சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அது உங்களுக்கு தெரியல. அது ஒரு நாள் வெளிப்படையாக கேட்க தோணும் போது தான் உங்களுக்குள்ள ஒரு பயம். இப்போ சொல்கிற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக சத்தத்தை முதல்ல நிறுத்துறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய இடத்தை சாய்ப்பா கொடுக்க போகிறாரு. முடியும் இடத்தில் ஒரு தொடக்கம். முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு தொடக்கத்தை நிச்சயமாக கொடுக்க போகுது. உங்ககிட்ட மனதோடு ஒருத்தன் பேசுகிறான் தெரியுமா? யார் தெரியுமா? அவன் தான் சாத்தான். அவன் உங்களை கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கி உங்களை சின்ன பின்னமாக ஆக்கணுன்றதுக்காகவே பலமாக பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பிடிச்சதையே பேசிகிட்டு இருக்கான். அவன் மனிதர்கள் மூலமாகவும் பேசுகிறான், உங்ககிட்ட தனியாகவும் பேசுகிறான். அவனுக்கு ஒரே விருப்பம் உங்களை நடுத்தெருவில் நிற்க வைக்கணும் தான். ஆனால் இதையும் தாண்டி சாயப்பா உங்கள் கூட ஏன் வந்திருக்காருன்னா அறிவோடு பேசுகிறார், உங்கள் புத்தியில் இருந்து பேசுகிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மிகப்பெரிய சோதனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம், ஆபத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ தப்பிச்சா மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கைக்கு ஒரு வளத்தையும் சேர்க்கும் இந்த பதிவு. அதே போல் தோல்வி சுமை கண்டிப்பாக அதிகமாகும். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு தோல்வியை தாங்குறோமோ அதை விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு சாய்ப்பா அழைச்சிக்கிட்டு போகிறாரு. ஸோ பல விஷயங்கள் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இது அதிர்ச்சியும் கொடுக்கும், அதிர்ச்சிக்கு அப்புறம் ஒரு வியப்பையும் கொடுக்கும். ரெண்டும் கலந்தது தானே வாழ்க்கை. முதல்ல துன்பத்தில் இருந்து தான் இன்பம் பிறக்குதுன்னு நம்ம எத்தனையோ பதிவுகளை சொல்லியிருக்கோம். அந்த பதிவுகளை சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உண்மை அப்படின்றதையும் இங்கே ஒரு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாய்ராமுக்கு மிகப்பெரிய விசேஷம் நடந்திருக்குது. அதே போல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தோற்று போகிறவர்கள் இல்லை, அவமானத்தின் மூலமாக கடைசி வரைக்கும் இப்படி அழிஞ்சு போகணும்னு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இன்று இரவு உங்கள் மனதிற்குள் நடப்பதற்கு உண்டான வழிகள் தான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு நீங்கள் வரணுன்றது சாயப்பாட விருப்பம். அவருடைய விருப்பத்தை நிறைவு செய்வதே நம்ம அன்பே சாய் குடும்பத்தோட விருப்பமாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 10 நிமிஷத்தில் கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, 20 நிமிஷத்தில் கேட்குறவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. 1 மணி நேரம் கேட்டால் மட்டும்தான் இந்த பதிவு முழுமை பெறும்னு சொல்லி இந்த பதிவை பொறுமையோட நிதானத்தோட கேளுங்க. சாய்ப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்துக்கும் இனி நான் பொறுப்பேற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு நாம் சொல்லியிருந்தோம்.
அந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதும் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான தொடக்கத்தை இந்த பதிவு எனக்கு ஏற்படுத்தி இருக்குது. என்னுடைய ஆழ் மனசில் என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சோ அத்தனையும் அந்த பதிவு எனக்கு கம்ப்ளீட் பண்ணிச்சு. அந்த பதிவை நான் பல தடவை கேட்டேன். ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஒவ்வொரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு ஈஸியாக விளங்குது. எந்த தடையும் எந்த தாமதமும் இல்லாமல் ஒரு முயற்சியும் ஒரு முடிவும் அதற்கு உண்டான செயல் திட்டத்தையும் நான் உருவாக்கி என்னோட வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன். தனிப்பட்ட முறையில் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய பதிலாக இன்னைக்கு இருந்துச்சு. நாம் அந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனை பேர் கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது 1 வீக்கோ இல்லை 2 வீக்கு முன்னாடியோ அந்த பதிவில் சொல்லப்பட்டது. பொறுப்பேற்காமல் போகும்போது நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளே பொறுப்புன்னு சொல்லி கடவுளோட வழியில் வாழும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிகப்பு கம்பளம்தான் இது. அப்போது உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஒரு கருத்தின் மூலமாக அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம். என் வாழ்க்கைக்கு நான் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யாமல் இருக்கேனேன்னு சொல்லி நம்ம உள்ளுக்குள்ள ஒரு குரல் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்க அழுதுச்சுன்னா பெத்த அம்மாவுக்கு தெரியும் பசிக்குது அப்படின்னு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு பசியை போக்கிட்டா அந்த குழந்தையோட அழுகை நின்று போயிடும். அதே போல நமக்கு உள்ள ஒரு அழுகை குரல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அழுகை குரலை என்னைக்கு நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில எல்லா சகல சந்தோஷமும் சகல நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில வந்து சேருன்ற ஒரு விஷயத்தை அன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். அப்போ என் மனசுல உங்க மனசுல அழுதுகிட்டு இருந்ததால அதற்கு உரிய உணவை நாம கொடுத்ததால அந்த அழுக நின்றுச்சு. வாழ்க்கையில புத்தி பிறந்துச்சு புதுசா. அப்போ அந்த அழுகைக்கு எந்த மாதிரியான ஒரு வழியை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த உணவை அந்த தாய் கொடுத்து தன்னுடைய குழந்தையோட பசியை போக்கி அழகா சிறப்பாக தூங்க வச்சு செய்கிறது போல நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழுகை குரலையும் நாம் என்ன பண்ணணும், நல்ல கருத்துக்கள் மூலமாக உணவை அதுக்கு நிரப்பணும். அந்த உணவை நிரப்ப அது தன்னுடைய செயல்களை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நல்ல சந்தர்ப்பங்களாக மாற்றி பல வாய்ப்புகளை உங்களுக்கு உள்ள வரவழைச்சு உங்களை சிறப்பான மனுஷனாக ஆக்கி அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கைத்தட்டுதலையும் அது கொண்டு வந்து சேர்க்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சாயப்பா நடத்த போகிறாருன்றதுக்கான விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி பல சாய்ராமுடைய குவெஸ்டின்ஸ். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கும் கடவுள் நடக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா கேள்வி கேட்காதவர்களுக்கு நடக்கலை, உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கேள்விகள் மூலமாக சாயப்பா உங்களுக்கு உள்ளே வந்திருக்காரு.
கேள்விகள் மூலமா. அப்போ பதில்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அப்போ நடக்குமான்ற விஷயம் எத்தனை பேரோட மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு விஷயத்தையும் நாம் எண்ணி பார்க்கணும். அதே போல் அந்த விஷயத்தை எண்ணும்போது உங்களுக்கு பயம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்களை சேரும். கடவுள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னை நம்பி காரியத்தில் இறங்கு. கடவுள் சொல்லக்கூடிய விஷயமே இந்த ஒன்று தான். அவரை நம்பி காரியத்தில் இறங்கிட்டா வெற்றி மாலை உங்கள் தோளில் வந்து தானாக சேரும். அதாவது தோல்வி வந்தவுடனே நாம் நினைக்கிறோம், ஆனால் அந்த தோல்வி கடவுளால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சாய்பாவை நம்பி நான் காரியத்தில் இறங்கினேன், ஆனால் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேருன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ஓப்பனாக பேச வேண்டிய இடம்தான் இந்த அன்பே சாயில. எனக்கு பலர் நல்ல விஷயங்களை, மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பல அற்புதத்தை சாய்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கடவுள்கிட்ட கூட நம்ம நடிக்கக்கூடாது. நமக்கே தெரியாமல் நடிக்கிறோமா? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளும் உழைப்புகளும் நமக்கு தேவைப்படுது. அந்த முடிவு சில நேரத்தில் பயங்கரமான, புரிஞ்சுக்கோங்க, பயங்கரமான தோல்விகளை ஏற்படுத்தும். அந்த பயங்கர தோல்வின்றது எதுக்கு தெரியுமா? திருப்பி அதை போட்டு பாருங்க, பயங்கர வெற்றிக்கான ஒரு படி அது. வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை கைவிடுவாங்க. நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர், தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும். அப்போது உங்களுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் கடவுள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த நிறைய பேரை கைவிடுவதற்கு காரணம் உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். அப்போ நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நாம் முடிவு பண்ணுறோம். ஆனால் எங்கே முடிஞ்சுதோ அங்கே தான் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. முடியும் இடத்தில் ஒரு தொடக்கம். எல்லா விஷயமும் அப்படிதான். கடவுளுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட ஏன் விளையாடணும்? கடவுள் நம்மக்கிட்ட ஏன் சோதனைகளை உட்படுத்தணும்? இது பலரால் என்னென்னமோ விஷயங்களை, கடவுளுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை கூட நாம் கடவுளை பொறுப்பில்லாதவராக ஆக்குறோமோ அப்படின்னு தோணும். நான் கூட நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். சோதனைகளை ஏற்படுத்துவார்ன்ற வார்த்தைகள் அந்த பதிவுக்கு தேவைப்படுதே தவிர, ஆனால் அவர் சோதனைகளை ஏற்படுத்துகிறாரா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேனே, நமக்கு அன்பானவர்கள்கிட்ட நாம் அவங்களுக்கு ஒரு சோதனைகள் மூலமாக அவங்களுக்கு எந்த துன்பத்தையும் நாம் தரமாட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு துன்பத்தை நம்ம தரமாட்டோம். ஸோ கடவுளும் எந்த துன்பத்தையும் தன்னுடைய பக்தர்களுக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ தருவது இல்லை. அது விதியின் பயனாகவோ இல்லை செயலின் விளைவாகவோ நடக்கக்கூடிய ஒரு துன்பம் தானே தவிர கடவுள் சோதிக்கலை. கடவுள் விளையாடவும் மாட்டார். இங்கே மனுஷங்க நம்ம கூட எமோஷ்னலாக விளையாடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்க கிட்டேயும் ஏதோ ஒரு மனுஷன் எமோஷ்னலான ஒரு விளையாட்டை விளையாடுவான். ஏன்னா அவன் விளையாடுறான்னா அவனுக்கு அது சந்தோஷம். ஆனால் விளையாடக்கூடியவர்களுக்கோ துக்கம். அப்போது அந்த மாதிரியான விஷயத்தை கூட கடவுள் விரும்ப மாட்டார். கடவுள் ஒரு துன்பத்தை கொடுக்கவும் மாட்டார். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும்
அப்போ கடவுள் எமோஷ்னலாக யார்கிட்டையும் விளையாட மாட்டார். இந்த வார்த்தைகளை இனி சொல்லவே கூடாது அன்பே சாய் குடும்பத்தில். அதே போல் சோதனைகளை செய்யவும் மாட்டார். நான் பதிவின் மூலமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதை புரிய வைக்கிறதுக்காக. ஆனால் கடவுள் சோதிக்கிறவரும் கடவுள் நம்மளுடைய எமோஷ்னலில் விளையாடுபவரும் இல்லை. இது மிக மிக முக்கியமான விஷயங்கள். அதே போல் கடவுள் மனதோடு பேசுகிறத விட உங்கள் அறிவின் மூலமாக தான் பேசுவார். மனதோடு பேசுறது கடவுள் இல்லை, மனதோடு பேசுறது சாத்தான். மனதோடு பேசுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பதில் அது சாத்தானா இருக்கட்டும். அப்போ கடவுள் யாரோடு பேசுவார் அப்படின்னா உங்கள் அறிவோடு பேசுவார். நிறைய விஷயங்களை நம்ம அன்பே சாயில சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் மனசு விட மாட்டேங்குது இல்லை. அப்போ மனசுக்குள்ளே யார் இருக்கா? மனசுக்குள்ளே ஒரு சாத்தான் உங்களுக்கு கட்டமைச்சிட்டான். அவன் உங்ககிட்ட நல்ல விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு உறுதியாக ஏற்படுத்தி அவன் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களை தூங்க வைக்கிறான். எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது, எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது, எதை பற்றியுமே முடிவுபடக்கூடாது, எந்த செயலையும் செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த உதவியையும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு நாளும் மனதோடு பேசுபவன் யாருன்னு கேட்டா சாத்தான். இப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு ஆரத்தி எடுக்கலாமா? நாளைக்கு ஒரே ஒரு நாள். எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்ல. நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு ஆரத்தி எடுக்கலாமா? இப்போ இன்னைக்கு நீங்கள் எடுக்கலான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நாளைக்கு காலையில் ஆரத்தி எடுத்தீங்கன்னா நாளைக்கு 12 மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோவில் எனக்கு பதில் சொல்லுங்கள், எடுத்தீங்களா இல்லையான்னு. அப்போ மனதோடு பேசுபவன் சாத்தான் என்ன சொல்லுவான்னா, 4 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு எழுந்திருக்க வேண்டாம். இப்போ என்ன எல்லாருமே எழுந்திரிச்சிட போகிறாங்களா? இல்லை 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு 10-15 பேரை உதாரணத்துக்கு கொண்டு வந்து அந்த சாத்தான் நிறுத்துவான். அதாவது உங்கள் சொந்த பந்தங்களில் சில பேர் ரொம்ப பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் சில பேர் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்கலாம். அப்போ அவங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு தான் சாயப்பா கிட்ட ஆரத்தி சச்சரிதம் எல்லாமே செஞ்சாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாமளாக நினச்சிக்கிறோம் நம்ம 7 மணிக்கு எழுந்திரிச்சா கூட நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை கவனத்தோடு செஞ்சிடலாம், அதனால் சாயப்பா ஒன்றும் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லி இவன் உங்களை தூங்க வச்சிடுவான். ஸோ ரெகுலராக 7 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய நீங்கள் அன்னைக்கு 9 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அப்போ யார் பேசி அந்த விஷயத்தை கழிச்சிருக்காங்கன்னா அந்த சாத்தான். இப்போ கடவுள் எங்கே பேசுவார்? உங்கள் அறிவோடு பேசுவார். அறிவோடுனா அந்த அறிவோடு இல்லை, உங்களோட அறிவு, உங்கள் புத்தியின் மூலமாக உங்களுக்கு பேசுவார். அப்போ அந்த புத்தி பல இடத்துல உங்களுக்கு, நீ ஏன் இதை இன்னும் செய்யலை, நீ ஏன் இப்படி இருக்க, நீ இப்படி வாழ்ந்திருந்தா இந்நேரம் நீ ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம், மந்திரி மாதிரி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீ பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஸோ ரோட்டில் போகிறவன் கூட உன்னை மதிக்க மாட்டேன்றான். இதெல்லாம் கடவுள் புத்தியின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகள். ஸோ மனதோடு பேசுபவர் யாருன்னா சாத்தான், புத்தியோடு பேசுபவர், புத்தியிடம் பேசுபவர் யாருன்னா கடவுள். அப்போது என்கிட்ட பல பேர் சொல்லக்கூடிய விஷயம், நான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன், எழுந்திருக்க முடியல, சச்சரித்திரம் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க முடியல, மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. அப்போது நான் இந்த 3 விஷயங்கள், அதாவது 4 பிராணாயாமத்தோடு சேர்க்கிறேன். மொத்தம் இந்த 4 விஷயத்தை ஏன் நம்மளால் செய்ய முடியாது? உண்மையிலேயே இந்த 4 விஷயம் செய்வதற்கு நேரம் இல்லையா? அப்படி நேரம் இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் வாழ்க்கையில் செமையாக வாழ்ந்துருக்கணும். கரெக்டா? ஏன்னா உங்கள் சாத்தான் படாத பாடுபடுத்தி என்னுடைய பேச்சை கூட நிறுத்த வைக்கிறான். நான் பேசுறது கூட உங்கள் காதில் போயிடக்கூடாதுன்னு.
இது ஒரு பெரிய விளையாட்டு. இது வந்து ஒரு கற்பனைக்காக இங்கே சொல்ல நினைக்க வேண்டாம். ஏன்னா கற்பனைக்காக சொல்கிறேன்னா அது நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன், இது ஒரு கற்பனை தான் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே 100% உண்மையை தான் இந்த பாயிண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நம்புனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம், நம்பலைன்னா உங்களை அந்த சாத்தான் நடு தெருவில் வந்து நிறுத்திடுவான். ஸோ நம்பினால் தப்பிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மனதோடு பேசக்கூடிய ஒரு விஷயமும் சாத்தான் தான் பேசுகிறான். ஏன்னா மனசு எப்பயுமே மோசமாகவே நினைக்கணும்னு அவனுடைய எண்ணம். அவன் வந்து அவனோட கூட்டத்தை பலம் சேர்க்குறான். இப்போ உங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் 5 பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அப்போது அந்த விஷயத்தை செய்யும்போது 5 பேர் மொத்தமாக இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆதரவும் நம்ம மனசு தேடும். கரெக்டு தானே? ஒவ்வொருத்தவங்க ஆதரவும், இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, நம்ம அண்ணன் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, நம்ம தங்கச்சி சப்போர்ட் பண்ண பரவாயில்ல, நம்ம அக்கா சப்போர்ட் பண்ண பரவாயில்ல அப்படின்னு. அப்போ யாருமே சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் என்ன தான் தாமு தூமுன்னு குதிச்சாலும் போயிடும். அதே போல் தான் இந்த சாத்தான் என்ன பண்ணுறான், தனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உங்கள் மூலமாக கொண்டு வந்து விடுறான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் நடு தெருவில் நின்று கதறணும், அதை அவன் பார்த்து ரசிக்கணும். இதுதான் நடக்குது. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவன் அழுதுகிட்டு இருக்கிறான்னா அவன் மிக மிக நல்லவன். அவனுக்கு ஃப்ரீடமே இல்லாமல் போயிடுச்சு, அவனுக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு மெகா திறமைசாலி. இப்போது நீங்கள் ரொம்ப ஸ்கில்டு, பக்கா ஸ்கில்டு, ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னரோ உங்களுடைய டோட்டல் ஃப்ரீடத்தை நசுக்கிட்டாங்கன்னா, பறவையோட 2 ரெக்கையும் பிடுங்கிட்டா பறவை பறக்க முடியுமா? பறவை அதனுடைய இரையை தேட முடியுமா? பறவை அதனால் தூங்க முடியுமா? அப்போ அதனுடைய சந்தோஷம், அந்த நம்பிக்கை எல்லாம் எங்கே இருக்குதுன்னா அந்த இறக்கையின் மேலே. அந்த ரெக்கை போயிடுச்சு, அதனால் எதையுமே செய்ய முடியல. அதே போல் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்லவன், அவன் திறமையானவனாக இருக்கான், அவனுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அவன் அடைந்தால் மட்டுமே அவனால் இன்னமும் சிறப்பாக செயல்பட முடியும். அவன் தான் வந்து அந்த அழுக்குரல். அப்போ அவனுடைய அலறல் சத்தம், அழுகை சத்தம், கதறி அழக்கூடிய சத்தம் இருக்கே, அந்த 3 விதமான சத்தங்கள். ஒன்று மெதுவாக அழுகுறான், இன்னொன்று கதறி அழுகுறான், இல்லைன்னா அலறுறான். இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பின்னாட்களில் நடக்குது. நல்லா புரிஞ்சு பாருங்க. உள்ளுக்குள்ளே அழுகிற சத்தம் வெளியில் கேட்கக்கூடிய காலம்தான் இந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய காலம். நல்லா பாருங்க, ஒரு மிடில் ஏஜ்ன்றது வந்து அப்ராக்சிமேட்டாக 100ன்றதை தாண்டி ஒரு 80 வச்சுப்போம் மனுஷனுடைய லைஃப் சர்க்கிள். அந்த 40 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு அழுகையும் வெளிப்படாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அழுகை கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த 40 தாண்டும் போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுகை சத்தம், 3 விதமான அழுகை, அந்த அழுகை சத்தம் வெளிப்படையாக கேட்க தோணுது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கதறி அழுதேன் சாயனா, நான் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நான் அழுதேன். ஸோ இத்தனை விஷயங்கள் முன்னாடியே நடந்திருக்குது. அது உங்களுக்கு இன்வைசபிளாக இருக்குது, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போது அதனுடைய அந்த வெளிப்புறம் நடக்குது இல்லையா, இது இன்னைக்கு நேற்று நடக்கலை. உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தவன் இன்னைக்கு சத்தமாக அழுதுகிட்டு இருக்கான். அந்த சத்தத்தை நாம கேட்குறோம் வெளிப்புறமாக. ஸோ இந்த வித்தியாசங்கள் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் எவ்வளவு சதி வலைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. இதில் இருந்து மீள்வதற்கு முயற்சிகள் செய்தும் முடியாமல் போனதுக்கு காரணம், அவன் உங்களுக்கு தடை போட்டுக்கிட்டே இருக்கான். யார்? சாத்தான். இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. எல்லா மதத்துலேயும் இருக்கக்கூடிய மத நூல்களில் சாத்தான்னு சொல்லுவாங்க, பேய் சொல்லுவாங்க, பிசாசு சொல்லுவாங்க,
தீய சக்தியை சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ஒரு நல்ல சக்தி ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராக ஒரு தீய சக்தி நிச்சயமாக அதுவும் இருக்கும். நல்ல சக்தி எப்படி வேலை பார்க்குதோ அதே போல் தீய சக்தியும் வேலை பார்க்குது. ஒரு மனுஷன் கடவுள் அருளை பெற்று அவன் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறான்னா அவனுக்கு நல்ல சக்தி மட்டும்தான் வழிநடத்துதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் தொடர்ந்து கதறிக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு தீய சக்தி வழி நடத்தினதால அதன் மூலமாக வந்த விளைவுகள்னு அர்த்தம். எத்தனையோ மனுஷங்க கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிறது கூட ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனால் நாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை கோழி வாங்கிறதுக்கு கடைக்கு போனால் அந்த கோழி ஏதோ தொங்க விட்டுருந்தானா அது ஏதோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் நமக்கு முன்னாடியே அந்த கோழி அந்த கூண்டில் இருந்து அந்த கோழியை அவர் எடுப்பாரா? எடுத்த உடனே என்ன பண்ணுவார்? அந்த தலையை கட் பண்ணுவாரா? நம்ம மனசு துடிக்குமா இல்லை ரசிக்குமா? நான் 1 வருஷம் சாப்பிடாம இருந்திருக்கேன். அந்த விஷயத்தை பார்த்து அந்த கோழி துடிக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் சமையல் சாப்பிட்டீங்கன்னு தெரியல, சிக்கன் சாப்பிட்டீங்கன்னு தெரியல, இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த கோழி துடிக்குது. துடித்ததுக்கப்புறம் அதனுடைய தோலை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கிரைண்டர் மாதிரி இருக்கும், அதில் தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து உரித்து நாம் என்ன பீஸ் கேட்குறோம், நம்ம லெக் பீஸ் கேட்குறோமா இல்லை நெஞ்சு பீஸ் கேட்குறோமா? இது அப்போ இதுக்கே நம்ம மனசு அலறுது, ஐயோ ஒரு உயிர் அப்படின்னு. அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசுக்குள்ள கடவுளும் அறிவோடு பேசுகிறாரு, சாத்தானும் கூட இருக்கான். ஆனால் சில பேரோட மனசில் சாத்தான் மட்டும்தான் கூட இருக்கான். அதாவது மனுஷனையே கொலை பண்ணுறவன் தயங்கிறது இல்லை. அவனாக கோழி கடையில் பார்த்துருக்கக்கூடிய கோழியை பார்த்து அவன் ஐயோ பாவம் ஒரு உயிர் போகுதே, இந்த உயிரை கொண்டு தான் நம்ம வாழணுமான்னு கேட்க போகிறான். அப்போது யார் யாரோட பேசுகிறாங்கன்றது முக்கியம், அதனுடைய செயல்படும் குணம் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அப்போது நாம் குணத்தை இழந்ததால் பல கஷ்டத்தை நாம் அனுபவிக்கிறோம். சாத்தான் சொல்வதே வேத வாக்கா நினைக்கிறோம், கடவுளை அடுத்ததுக்கு தள்ளி விடுறோம். ஏன்னா சாத்தான் எப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. நமக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால் அவனுக்கு நம்மளை பிடிக்குது. மது பிரியர்களுக்கு மது அது ரொம்ப, அதை பார்த்தாவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்ற நினைப்பை வச்சுக்கிட்டு அதை குடிக்கிறாங்க. சரி, அப்போ அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் அந்த குடும்பத்துக்கு துன்பமாக முடியணும். சரி, குடும்பத்துக்கு மட்டுமா துன்பமாக முடியுது? தண்ணி அடிக்கிறவருக்கு துன்பமாக முடியலையா? அப்போ தண்ணி அடிக்கிறவருக்கு அது துன்பமாக முடிகிறதால அதனுடைய விளைவுகள் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பம். அப்போ அவர்கிட்ட போய் சொல்லணும்னு நினச்சா கூட சரி ட்ரிங்க் பண்ண மாட்டேன், எனக்கு குடும்பம் குழந்தை தான் முக்கியம்னு. ஆனால் அந்த சாத்தான் என்ன பண்ணுவான், மறுபடியும் அந்த மனுஷனை நாச வலைக்குள்ளே தள்ளி விடுவான், மறுபடியும் நாச வலையில் தள்ளி விடுவான். ஸோ இப்படி தான் நடக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு சில பேரை மாற்றலாம், உங்கள் கணவரை நீங்கள் நினச்சா மாற்றலாம். மாறலை அப்படின்னா உங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் அவரை தடுக்கும். இது நிச்சயமாக நடந்திருக்குது அன்பே சாய் குடும்பத்தில். எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது. எத்தனையோ ஆண்கள் என்னோட மனைவி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு போனவங்களும் ஃபோனில் பேசினவங்களும் நிறைய பேர். இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்பே சாயில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கோன்னா அதுக்கு காரணம் நீங்கள் உங்கள் மனசை கொஞ்சம் திறந்து வச்சு விழிப்புணர்வோட நம்ம அன்பே சாய் பதிவுகளை கேட்டு இதை எல்லாத்தையும் நான் செய்யும்போது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சாயப்பா ஏற்படுத்துவார்ன்ற நம்பிக்கையில் அது கேட்கவும் செய்கிறீங்க, கேட்டதை செயல்படுத்தவும் செய்கிறீங்க, அதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்கவும் செய்கிறீங்க, அதை தாண்டியும் போகிறீங்க.
இறுதியில் நல்ல முடிவோட வாழவும் பழகிட்டீங்க. வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டீங்க. அதாவது சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் தான். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எப்படி ஓட்டணும்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதே போல தான் கடவுளோட அனுபவம். அதை பெறும்போது வரக்கூடிய கஷ்டத்தை, அந்த துன்பத்தை அனுபவிச்சா மட்டும் போதும். அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. அப்போ தெரிஞ்சிடும், ஓ இதுதான் சங்கதி, இதுதான் விஷயம் அப்படின்னு. எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் சொன்னோம், நம்ம ஒரு குழியில் கூட மாட்டிக்கிட்டா கூட நம்மால் மீள முடியும் அப்படின்னு. சீரியஸாக. ஏன்னா எனக்கு லைஃப்பை பற்றி ஒரு பயமே இருந்தது இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் எனக்குள்ள நிறைய துன்பத்தை கொடுத்தாரு. அதாவது இப்பயே சொல்கிறேன், கடவுள் நிறைய துன்பத்தை ஏன் கொடுத்தாருன்னா, நான் செய்த பாவத்துக்கு ஏற்ற விளைவுகள் தான் கொடுத்தாரு. அதை கொடுக்கும்போது கூடவே அதனோட அறிவையும் கொடுத்தாரு. அப்போ அந்த அறிவு எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. அதே அறிவு தான் என்னை இன்னைக்கு வாழ்க்கையில் வழி நடத்துது. அதனால் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டாலும் அதில் இருந்து வெளிவருவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு பெற்ற அனுபவம் அது மாதிரி. அப்போ அந்த அனுபவத்தை அதை நான் வீணுன்னு சொல்லி நான் மறுக்க முடியுமா என்ன? அந்த அனுபவம் எனக்கு தேவையானது. அப்போது ஒருவேளை அதை நான் கடக்கலை அப்படின்னா இந்நேரம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்காது. அதை நான் கடந்த, அதனால் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதை சரி பண்ணி வெளியில் வருவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் எனக்கு இருக்குது. ஏன்னா அனுபவத்தை கொடுத்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதான் நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம், பிரார்த்தனைகளை எனக்கு இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு கேட்டால் செஞ்சு கொடுத்துட்டாருன்னா ஏன் நானும் அதை கேட்டுப்பேன். அப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை. இங்கேருந்து நான் ஒரு லண்டனுக்கு போகணும் அப்படின்னா நான் நினச்ச உடனே போயிட முடியுமா? நினச்ச உடனே இப்போ அடுத்த நிமிஷமே நான் லண்டனில் இருக்க முடியுமா? லண்டனில் கூட வேண்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு திருச்சியிலையோ ஒரு தஞ்சாவூரில் இருக்கீங்க, நான் இப்போ சென்னையில் இருக்கேன். நான் நினைக்கிறேன் சட்டுன்னு இப்போது தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னா உடனே தஞ்சாவூருக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட முடியுமா? எப்படியும் இப்போ நான் கிளம்புனா கூட அட்லீஸ்ட் 8-10 மணி நேரம் ஆகும். ஸோ உடனுக்கு உடன் நடக்காது. ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகள், அதற்கு உண்டான காலம், அதுக்கு உண்டான நேரம் எல்லாமே இருக்கணும். அப்போ நான் முயற்சி பண்ணணும், அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போவதற்கு உண்டான பாதை ஒன்று ஃப்ளைட் மூலமாக. திருச்சியில் ஃப்ளைட் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்கான்னு தெரியல. சென்னை டு திருச்சிக்கு ஃப்ளைட் 1.5 மணி நேரம் ஆகும். இல்லை காரில் போகிறதுக்கு ஒரு 8-10 மணி நேரம் ஆகும். ட்ரெயினில் போகிறதுக்கு அந்த ட்ரெயின் டைமிங் என்னவோ அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் அது ஒரு நைட்டு ஆகிடும். ஒரு நைட்டில் ஒரு பகல் ஆகும். ஒன்று காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு போகலாம், இல்லை நைட்டு 8 மணிக்கு போனால் விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கு போகலாம். ஸோ நினச்சவொடனே சட்டுன்னு போயிட முடியாது. அப்போ உங்கள் பிரார்த்தனைகள் என் கடனை தேர்க்கணும் அப்படின்னா எப்படி? அப்போ நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் திருச்சியில் போய் உட்காரணும், என்னை திருச்சிக்கு கூட்டு போங்க அப்படின்னா யார் கூட்டு போவா? அனுமார் அந்த சஞ்சீவி மலையை கையில் எடுத்துக்கிட்டு பறந்தாரே, அவரை வர வச்சு போக முடியுமா? அது மாதிரி யாராவது போனதை நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது அது மாதிரி போயிருக்காங்களா சொல்லுங்கள். யாராவது போனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் போகலாம். யாரும் அப்படி போகலை. அப்போ நாமளும் அப்படி போக முடியாது. அப்போ என் கடனை அடன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட இப்போ தான்ப்பா ஷீரடிக்கு போன உடனே நல்லா ப்ரே பண்ணேன். சாமி எனக்கு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது சாய், எனக்கு இந்த கடனை அடைச்சிடணும் சாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். உடனே உங்களுக்கு ஃபோன் வருதா? ஷீரடியில் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. வெளியில் நம்ம ஃபோன் ஆன் பண்ண உடனே அந்த நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவர் உங்கள் காசு வந்துருச்சுமா? ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வெள்ளை வேஷ்டி போட்டு தலையில் தலைப்பாக கட்டி அந்த அவங்கக்கிட்ட நீ வாங்கின காசு 1000 ரூபாய் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொடுத்துட்டு போனாருன்னு எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள்?
எங்கே கேட்டிருக்கீங்களா? கேட்டிருந்தா சொல்லுங்கள். எல்லாரும் என்னுடைய சொந்த காசில் ஷீரடிக்கு நான் கூட்டு போகிறேன். ஏன்னா உங்கள் கடன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஏன்னா எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. கரெக்டு தானே? அப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்குதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டுட்ருக்கீங்கல்ல, பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்கல்ல, சாய்ப்பா மிராக்கிள் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கேளுங்க, பதில் சொல்லுங்கள். அப்போ எங்கேயுமே அப்படி நடக்கலை. அப்படி நடந்துச்சுன்னா எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் நம்ம ஷீரடியில் தான் இருப்பாங்க. எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும். அதே போல் இப்போ வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். ஜீசஸ் வந்து இதே மாதிரி நான் ப்ரே பண்ண உடனே கணக்காரன் அந்த சர்ச்சை வெளியில் வந்த உடனே இது மாதிரி ஒருத்தர் வந்து நல்ல லாங் ஹேர் விட்டு ஒரு ஜிப்பா மாதிரி போட்டு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு 40 வயசு மாதிரி இருந்தார். வெள்ளை ட்ரெஸ் போட்டு, இந்தா இது வந்து உங்ககிட்ட உங்கள் பேரை சொல்லி இவங்க வாங்கினாங்களா, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லார்ட்டையும் சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த ஜனமும் எல்லா சர்ச்சிலையும் இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணுமா இல்லையா? அப்படி நடக்குதா? இல்லை. அப்போ பிரார்த்தனை செய்கிறதால மட்டும் நடந்துடுமா? சத்தியமாக இல்லை. அப்போது இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம இருக்குதுன்னு நம்ம எந்த முயற்சியும் செய்யாமல் பிரார்த்தனை வச்சுட்ட நடக்கும்னு சொல்லி நம்ம உக்காந்துட்டா நம்ம உக்காந்த இடம்தான் நமக்கு சொந்தமாக்குமே தவிர நம்ம வெற்றி நமக்கு சொந்தம் ஆகாது. அப்போ என்ன செய்யணும்னா, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதற்கு உண்டான மன வலிமை, மன தைரியம், மன பலம், எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு இதயம், இது எல்லாமே வேணும். அதை தாண்டி அறிவு தான். நான் திரும்ப சொல்கிறேனே, அறிவோடு தான் பேசுவார். அறிவுடன் தான் பேசுவார். அறிவில்லாமல் பேச மாட்டார். சாத்தான் ஒருத்தர் இருக்கான், அவன் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துகிறான்ற விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படிலாம் இல்லை, இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் கர்மா மோசமாக இருக்குது. உங்கள் சாத்தான் ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். எவன் வந்தாலும் அவனை சுட்டு தள்ளணும். ஏன்னா உங்களை வந்து அவன் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு செதுக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தில் இறங்குனீங்கன்னா உங்கள் மூலமாக 10 பேரை கெட்டவனாக ஆக்கலாம். அந்த 10 பேர் 100 பேரை கெட்டவனாக ஆக்கலாம். அந்த 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும், கோடி மில்லியன் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி உலக வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா? கெட்டவர்கள் ஏன் ஜாஸ்தி இருக்காங்கன்னா, ஒருத்தவனை ஐடென்டிஃபை பண்ணால் அவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தான். கெட்டு போவதற்கு உண்டான என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழியையும் அதிகமாக கொடுத்து அவனை நாசமாக்கினான். அவன் 10 பேரை போய் கெடுத்தான். இப்படி தான் நடக்குது. ஒரு தண்ணி அடித்தவர் சொல்கிறார் என்கிட்ட, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, காலேஜ் படிக்கிற வரைக்கும் நல்லா வந்தேன், ஒரு இடத்துல வேலைக்குன்னு சேர்ந்தேன், இனிமேல் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி பொறுப்போடு இருந்தால் அங்கே போனால் சோசியல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. வாரத்தில் சனிக்கிழமை மீட்டிங். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ட்ரிங்க் வந்து எடுக்கணும்னு சொல்லி அவங்க அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு இது. அப்போ வந்து நான் வேண்டான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நீ கொஞ்சம் சோசியலிசமாக இருக்கணும், அதாவது எல்லாருக்கூடையும் ஒத்து போகணும், பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி நடி அப்படின்னாங்க. ஒரே ஒரு கப்பில் மட்டும் எடுத்துக்கோ, சும்மா அப்பப்போ சிப் பண்ணு, அதாவது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடி அப்படின்னாங்க. இப்போது டெய்லியும் நான் குடிக்கிறேன், டெய்லியும் ஒரு பாட்டில் குடிக்கிறேன். இப்போ வீக்கெண்டில் இந்த மீட்டிங்கு, அப்போ வாரத்தில் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இல்லை, வாரத்தில் எல்லா நாட்களும் யாருக்காவது பர்த்டே, யாருக்காவது வெட்டிங் டே, யாருக்காவது மேரேஜ், இப்படி அங்கேயும் ட்ரிங்க். இப்போ நான் வந்து தினமும் எனக்கு வந்து தண்ணி அடிக்கலைன்னா தூக்கம் வராது,
சண்டை போடாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆயிட்டேன். இப்போ ஃபைனலாக இந்த வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. ஸோ எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சிருக்குன்ற யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி நான் அந்த ட்ரிங்க்கு எடுத்தால் தான் அந்த கம்பெனியில் வேலையே செய்ய முடியும்னா, ஒரு குட் பை சொல்லிட்டு போனீங்கன்னா உங்கள் நல்ல மனசுக்கு அதை விட ஒரு உயர்ந்த பொறுப்பும் உயர்ந்த பதவியும் உங்களுக்கு தேடி வரும். வேண்டான்னு சொல்கிறவனுக்கு தான் நிறைய வரும். இல்லை இது இருந்தால் தான் வேலையை நிலைக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தான் அறிவை பயன்படுத்தணுன்றது. அந்த இடத்துல தான் கடவுள் சொல்லுவார் வேண்டாண்டா அப்படின்னு. அப்போ ஒரு தடவை எடுக்கிறோம், 2வது தடவையும் இப்படிலாம் கூப்பிட்றாங்க, இல்லை கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணு. அப்போவே நம்ம முழிச்சிருக்கணும். இன்றைக்கி என்னாச்சு, அந்த குடும்பம் அந்த 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 பெண்ணும் என்கிட்ட பேசுவாங்க, இவரும் பேசுவார். என்னால் முடியல ப்ரோ, என்னால் நிச்சயமாக முடியல, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, நிறுத்தணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியலன்னு சொல்லி அவர் கதறியும் அழுதாங்க. அந்த பெண்ணும் இதே தான் சொன்னாங்க. நல்ல மனுஷன், நல்ல சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்சன். காலேஜில் படிக்கும்போது எல்லாமே ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் வருவார், அவ்வளவு பிரில்லியண்ட்டு. இவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் பர்சனை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு என்னுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இதை தான் எனக்கு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இவரை போல் இருக்கக்கூடாதுன்ற அளவில் இவர் ஆக்டிவிட்டீஸ் மாறி இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயங்களை ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக ஆரம்பித்து இன்னைக்கு மோசமான வாழ்க்கையை வழி நடத்துது. இப்போது இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் விதி, அப்படி தான் நடக்கும். அப்போ அத்தனை நாள் நான் ஹாப்பியாக இருந்தார், இப்போ அப்படி இருக்கிறாருன்னா அது விதி, அது யாராலையும் மாற்ற முடியாது, இதற்கு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு சொல்லி ஒரு குரூப் உள்ளே பூந்துடுச்சு. பட் எதுவுமே செய்ய முடியல. இருக்கிற இடத்த விற்று இவங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெண் ஒர்க் பண்ணுறதால இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, விதி அப்படின்றது எதுவுமே இல்லை. நாம் செய்யக்கூடிய செயல்தான் விதியாக மாறுதே தவிர விதின்றது அப்போவே எழுதப்படவே இல்லை. எழுதப்பட்டுச்சுன்னா நீங்கள் காட்டுங்க. இப்பயும் சொல்கிறேன், காட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விதியை நம்புங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. விதியை நம்புங்க. இப்போ நான் கூட சொல்கிறேன் விதி இருக்குது, நான் இல்லைன்னு சொன்ன உடனே இப்போ நான் விதி இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், அந்த விதியை மதியால் வெல்ல முடியுன்ற விதி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு விதி இருக்குதா அப்படின்னு நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க. நான் 30 நிமிஷம் பேசுகிறத கூட தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேனே, உங்கள் சைட்லேருந்து சொல்கிறேனே, விதியை நீ மதியால் வெல்லலாம், அதுவே உனது விதி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதே போல தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நம்மளுடைய எந்த கண்ணாடியில் போட்டு பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காட்சி தெரியும். அதே போல் எந்த மனநிலையில் இருந்து ஒரு விஷயத்தை நாம் யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளை அது பூர்த்தி செய்யும். அதை விட்டுட்டு நாம் கண்ணா பின்னான்னு ஒரு மோசமான வாழ்க்கைக்கு நாம் லீட் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிட்டோம். அதான் சொல்ல முடியும் இடத்தில் ஒரு தொடக்கம் அப்படின்னும் போது வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்ற இடத்துல தான் இவர் பயங்கரமாக வேலை பார்ப்பார், பயங்கரமாக வேலை பார்ப்பார். நான் இருக்கேன்டா, இன்னும் முடியலடா அப்படின்னு. ஸோ அது போல் நிறைய பேருக்கு சாய்பா இப்படிப்பட்ட மிராக்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ யாருக்கெல்லாம் முடியும் இடத்தில் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துவாருன்னா, முதல்ல இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை 100% நம்பணும். நம்மளை சாத்தான் தான் நம்ம மனசுக்கிட்ட தினைக்கும் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான்றதை நம்பணும். கடவுள் அறிவோடு பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையை வாழும்போது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இனிமே அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. புரியுதா? இனிமே அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. அந்த இடத்துல அவரை உட்கார வச்சு நீங்கள் அதே இடத்துல உங்களுடைய வேலைகளையும் கடமைகளையும் சிறப்பாக செய்வதற்கு முயற்சிகள் செய்யுங்க. அந்த முயற்சியை தயவு செய்து பின்னுக்கு எடுக்காதீங்க. முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. நேற்று கூட யாருக்கிட்டையோ பேசுகிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. என்னைக்கு நாம் சரியாக இருக்கிறோம் அப்படின்னு
நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கே நம்ம ஒர்ஸ்டான இடத்துக்கு போயிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, நம்மளை நாமே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. என்னைக்கு நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. என்னைக்கு நான் திறமை இருக்குது போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே அதோட முடிஞ்சிருச்சு உங்கள் வாழ்க்கையில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே மனசுக்குள்ளே போகணும்னு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு ஒர்க்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். பட் இதில் சினிமா சைடில் இருக்கக்கூடியவர்களை பற்றி சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்டருடைய விஷயங்கள் எப்படின்னா, ஒரு காலத்தில் ரொம்ப பீக்கில் இருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு அந்த ஆக்டர் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடணும். சில பேரை சொல்லி அவங்கள நான் இது பண்ண விரும்பலை. பட் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சன், ஸோ ஐ திங்க் 74ன்னு நினைக்கிறேன் ஏஜ் ரஜினி அவர்களுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பிஸ்னஸில் அவர் தான் டாப் நம்பர் 1. என்றைக்குமே அவரோட இப்போ கூட அந்த கூலியோட படத்தோட அந்த ஒரு சாங்கு அது ஜஸ்ட் 1 minute வரும், அது அவ்வளோ ஸ்டைலிஷாக அவ்வளோ பியூட்டியாக இருந்தது. அப்போது அவருடைய ஒர்க்கு, அவரோட டெடிக்கேஷன், அவர் இதோடு முடிச்சுக்கணும்னு அவர் நினைக்கல. நாம் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கோம், நம்ம இடத்த இனி அதை உரசி பார்க்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட கெரியர் அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் எப்பயுமே அவர் தன்னை புது ஒரு மனுஷனாக அவர் நினைக்கிறாரு. இன்னமும் நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும்னா அதற்கு தகுந்த உழைப்பும் அதற்கு தகுந்த ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாரு. எத்தனையோ பேர் டைரக்டர்ஸுடைய அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப மலைச்சி போகிறேன். ஏன்னா என்னோடய ரோல் மாடல் அவருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆன்மீகத்திலையும் சரி ஒரு ப்ரொஃபஷன்லையும் சரி டாப் லெவலில் அவர் இருக்கிறாருன்றதை நான் முழுசாக நம்புகிறேன். அவரோட ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிக்கும், அவருடைய தொழிலில் நேசிக்கக்கூடிய அந்த விஷயம் பிடிக்கும். மற்றவங்கள பற்றி பேசாத ஒரு நல்ல ஒரு மனிதன். ஸோ நல்ல மனுஷனாகவும் இருக்கார், நல்ல நடிகனாகவும் இருக்கார், ஸோ நல்ல ஆன்மீகவாதியாகவும் இருக்கார். ஸோ நாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலை. இப்போ இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர். ஸோ அன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது இவர் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ரஜினி கமல் அப்படின்னு சகாப்தத்துலேயும் அவர் நின்னார். அதுக்கப்புறம் அஜித் அண்ட் விஜய் காலத்திலையும் இப்பயும் இருக்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறமும் தனிச்சு நிற்கிறாரு. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சவால் விடக்கூடிய அளவில் அவருடைய பிஸ்னஸ் வேறு லெவலில் போகுது. ஸோ கூலி படத்துடைய வியாபாரம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரீச் ஆகும் அப்படின்ற அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 74 வயசு. ஸோ நமக்கு 74 வயசு ஆச்சுன்னா நிறைய பேர் சொல்ல இல்லை மேக்கப்லாம் போட்டால் ஆயிடுவாங்கன்னு. அப்போது சக நடிகர்களும் 74 தொட்டவங்க கூட விட்டுருங்க, 60-65 இருக்கக்கூடியவர்களும் மேக்கப் போட்டால் பிஸ்னஸ் ஆகிடுமா சொல்லுங்கள்? அதுக்காக மற்ற சக நடிக்கிற குறை சொல்லலை, யாரையும் குறை சொல்லி பார்த்து இல்லை கம்பேரிஷன் பார்த்து இவர் தான் டாப்புன்னு சொல்ல வரல. நான் ரஜினின்ற தனி மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை ஆரம்பத்தில், ஆனால் இன்றைக்கி கோடீஸ்வரன், இந்தியாவிலேயே தெரியக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்தியாவை தாண்டியும் சில நாட்டில் அவருடைய வியாபாரம், அவரோட படத்தோட வியாபாரம் சூப்பராக இருக்குது. ஜப்பான், சிங்கப்பூர் அப்படின்னு. நான் சமயத்தில் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போகும்போது அது போயஸ் கார்டன் அவரோட வீட்டை தாண்டி தான் போகணும். அப்போ அவங்க வீட்டில் என்னை ரொம்ப இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்போ அண்ணா நீங்கள் ரஜினியோட ஃபேன் எனக்கு தெரியும், தலைவர் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கார், அவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து வாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் அப்படின்னு. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அம்மா அப்படிலாம் எனக்கு ஆசைலாம் கிடையாது, அவர் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா சொல்லலை, பட் எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கிற ஆன்மீகவாதி, அதனால் அதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ என்னென்னா
நமக்கு பிடிக்குதுன்றதுக்காக நாம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்முடைய அந்த ஆன்மீக சிந்தனைகளை தவற விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அந்த இடத்துல நாம் பார்த்துட்ருக்கோம். அப்போது அவருடைய வியாபாரம் இன்றைக்கி 1000 கோடிக்கு நிற்குது. பட் அவருடைய சக நடிகர்கள் அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து செலிப்ரிட்டி ஏதாவது வந்து ஃபங்க்ஷனில் ஏதாவது ஆடியோ ரிலீஸில் நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஏன் அந்த இடத்துக்கு வர முடியலன்னா, என்னுடைய கணிப்பின்படி அவங்க நான் புகழ அடைஞ்சிட்டேன்னு என்றைக்கு அவங்க நினச்சாங்களோ அன்னைக்கே அவங்க அதுக்கு தாண்டி அவங்க யோசிக்கலை. ஆனால் இவர் 73 வயசானாலும் இன்னமும் நான் உழைச்சாதான் எனக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதால இன்னைக்கு வரைக்கும் அவர் உழைச்சிக்கிட்டு இருக்கார். அவர் சம்பாதிக்கணுன்றத நோக்கமெல்லாம் ரெண்டாவது தான். பட் அதனுடைய இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பக்தி, அந்த நேர்மை, அந்த கண்ணியம், எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது போல தான் நிறைய விஷயங்கள் நாமளே ஒரு போலியான வளையத்துக்குள்ளே அப்பா சூப்பர் செம நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா தோற்றுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போது எங்கே வந்து உங்களுக்கு முடியும் இடத்துல ஒரு தொடக்கத்தை கொடுக்குதுன்னா, உங்கள் வாழ்க்கை இன்னமும் வாழணும், இன்னமும் நம்மளுடைய செயல்கள் வந்து பல மடங்கு உயர்த்தணும், நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது தான் அந்த முடியும் இடத்தில் ஒரு தொடக்கத்தை சாயப்பா வந்து ஏற்படுத்துவார். அப்போது எல்லா விஷயத்துக்கும் அவரே பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். எஸ், எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அப்போது உங்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்படும். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் உங்களை கைவிடுவாங்க, நிறைய பயங்கர தோல்விகள் கிடைக்கும். அந்த இடத்துல அசராமல் நிற்கணும். அங்கே தான் மிக முக்கியமான விஷயம். அந்த இடத்துல மட்டும் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா நாம் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்ற மனிதர்களாக நாம் மாறிடுவோம். அப்போ சாயப்பாவோட வழியில் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் இணைக்கும்போது கடும் நெருக்கடி, பயங்கர தோல்வி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். அதை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களை விட ஒரு சிறப்பான மனிதரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வழி உங்களுக்கு இதில் இருந்து பிறக்கும். ஸோ வழி இருந்தால் தான் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வழி எடுத்துக்கிட்டிங்கன்னா வழி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அதே போல் எப்படி உடனே வெற்றி அடைஞ்சிட முடியுமா? அப்போது இத்தனை நாள், இத்தனை மாதம், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ எந்த ஒரு விஷயமும் மெதுவாக தான் ஆரம்பமாகும். அதாவது தோல்வி அதிகரிக்கும், அதுக்கப்புறம் மெல்ல விலகும், எக்ஸ்ட்ரீம் போகும். எக்ஸ்ட்ரீம் எவ்வளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ. ஆனால் அந்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு உயிர் போகாது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கமோ ஒரு முதலையோ ஒரு பாம்போ உங்களை எதிர்நோக்கி சீற்றத்தோடு வரும். அந்த சீற்றத்தோடு அது வரும்போது உங்களை முடிக்க போகுதுன்றது கிடையாது. அது வரதுக்குள்ள அதனுடைய தடத்தை கடவுள் பார்த்துடுவார். ஒரு சிங்கம் வருதுன்னா நீங்கள் நினைப்பீங்க உங்களை தான் முழுங்க வருதுன்னு. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதுக்கு பிடிச்ச ஒரு உயிரினம் இருக்குது, அந்த உயிரினத்தை சாப்பிட்றதுக்காக வருது. நீங்கள் பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே நின்றுடுங்க, கடவுள் ஏதோ ஒரு வழி காட்டுவார் உங்களுக்கு. அங்கே நின்றுடுங்க. அப்போ தான் தெரியும், சிங்கம் நம்மளை சாப்பிட வரலை, பின்னாடி இருக்கக்கூடிய வேற ஒரு மான வேட்டையாட வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்கே வந்து நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம மனசு எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை தான் உங்களுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஒரு அழுகை குரல் கேட்குதுன்றத நான் வந்து இப்பயும் சொல்கிறேன். இல்லை இது ஒரு கற்பனை கலந்த கதாபாத்திரத்தை நான் உருவாக்கலை. உண்மையிலேயே அந்த அழுகுரல் உங்களுக்கு உள்ள சைலண்ட்டாக இருந்தது. அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்ததால் தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு டாக்டர் சொல்லுவார், நீங்கள் எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு.
நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஒரு 2 மாதமாக இருக்குதுங்க. இல்லைங்க, பல வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்ததால் அது எந்த விளைவுகளை ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ விளைவுகள் ஏற்படுத்துதுன்னும் போது தான் நமக்கு டமார் டுமீர்னு அடிக்கும். ஆனால் பாவி, இத்தனை வருஷமாக இந்த நோயோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஏன்னா அது கண்டுபிடிச்சது நல்லது. கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தா எல்லாமே போயிருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வருவது நல்லது. துன்பத்தை கடவுள் கொடுக்குறாங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அப்போ தான் நம்ம மனசு ஏற்றுக்கணும். துன்பத்தை கடவுள் கொடுக்கல, துன்பத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கடவுள் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய துணை நம்ம தேவைப்படுதுன்னு நாம் நம்புகிறோம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நாம் தான் துணையாக இருப்போமே, இனி கடக்க வேண்டியதை கடந்து தானே ஆகணும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கடக்க வைக்க முயற்சிகள் அவர் செய்கிறாரு. அவர் கூடவே சேர்ந்து நாமளும் கடந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் கடக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவரோட துணை மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இது சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்து சாதிக்கிறது அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நாம் ஒரு விஷயத்தை இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் 100% நீங்கள் நம்பினாதான் நடக்கும்லாம் சொல்லலை. 1க்கு 2 தடவை கேளுங்க, 2க்கு 3 தடவை கேளுங்க. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆழ்மனதில் பதிய வைப்பதற்கு உண்டான வழிகளை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக இந்த பதிவு ஏற்படுத்தும். உங்களுக்கு துன்பம் எப்படிப்பட்டதோ அதை விட இன்பமும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது கொடுக்கும். ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அந்த முதலாளி மற்றவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறதோட கம்மியான சம்பளத்தில் தான் ஒரு மனுஷனை அவர் அசைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் அசைன் பண்ணிட்டு இருக்கிறவர் தொழிலாளி நான் பலனை எதிர்பார்க்காம வேலையில் கவனத்தை வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அதே முதலாளி ஒரு நாள், தம்பி நீ நல்ல மனுஷன், இப்போது எனக்கு இந்த வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்க, ஆனால் நீ செய்யக்கூடிய ஒர்க்கு, நீ செஞ்ச டெடிக்கேஷன், நீ என்கிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்காம நீ அவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்த, இந்த வியாபாரத்தையே உன்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காசுக்கு வேலை பார்க்குறோம், எனக்கு வேலை நேரம் அதிகம், அதனால் இங்கே ஒருத்தன் 1000 ரூபாய் எனக்கு சேர்த்து கொடுத்தான், அது போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தவங்க கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு லாஸ்ட்டு வரைக்கும் ஒரு மோசமான ஒரு கமிட்மெண்ட்டோட வாழ்கிறாங்க. ஆனால் இவரோ, அதாவது இந்த தொழிலாளியோ, முதலாளிக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், நம்மளுக்கு தேவையான அளவு நமக்கு அவர் கொடுக்குற சம்பளத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டணும், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாடகை வீடை பிடிச்சி வாழ்ந்து சாதிச்சு 10 வருஷம் கழித்து அந்த முதலாளி இந்த தொழிலாளியை அத்தனை ப்ராப்பர்ட்டியும் கொடுத்து இந்தா நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லி, இல்லை ஒரு பார்ட்னர், ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஒரு 30% எனக்கு லாபத்தை கொடுத்துரு, 70% நீ எடுத்துக்கோ, டீலானா யாருக்கு கசக்கும், அப்படிப்பட்ட ஜாக்பாட்டம் இங்கே அடிக்கும். ஸோ உனக்கு துன்பம் பெருசு தான், நீ இழந்தது பெருசு தான். ஆனால் இப்போ தெரியாது நீ இந்த இடத்துல எந்த அளவுக்கு நிலைச்சு நிற்கிறியோ அதுக்கு அப்புறம் தெரியும் நான் உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கேன்னு. அவசரப்பட்டு நீ எந்த ஒரு காரியத்தையும் கெடுத்து விட்டுறாத. இதுதான் சாயப்பா இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்ட மகா ரகசியம். இப்போ இந்த பதிவில் பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பலவிதமான திருப்பங்கள் ஏற்படுவதற்காகத்தான் இந்த 1 மணி நேர பதிவை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் எத்தனையோ பேர் 10 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம், அவர்களுக்கு அதுதான். இன்னும் சில பேர் 20 நிமிஷத்தில் வச்சுருக்கலாம். அப்போ 20 நிமிஷத்தில் நான் என்ன சொல்லணும் அது மட்டும்தான் அவங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக 1 மணி நேரம் கேட்குறீங்க பாருங்கள். அந்த 1 மணி நேரத்தில் பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம்,
பல ஜென்மத்துக்கும் நம்ம பேசியிருக்கோம். அப்போ வாழ்க்கைன்றது இந்த ஒரு துன்பத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஒரு துன்பம் வந்தாலும் விடு பார்த்துக்கலான்னு சொல்லி முழு முயற்சியோடு இறங்கி நீங்கள் வாழ்க்கையில் வெல்வதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் கொடுக்கும். அப்போ நினைப்பீங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய துன்பத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, அந்த அனுபவம் தான் இப்போ வரைக்கும் என்னை எல்லா விஷயத்துலையும் கடக்க வைக்குதுன்ற ஒரு மிகப்பெரிய ரகசியமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பெரிய ஒரு ஆளாக எதிர்காலத்தில் நிறுத்தும். ஸோ யாரெல்லாம் உங்கள் இன்பத்தில் இருந்துகிட்டவர்கள் துன்பத்தை பார்த்து ஓடுனாங்களோ, மறுபடியும் அவர்கள் உங்களிடம் வருவார்கள். ஆனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரதிபலனும் பார்க்காம அவங்கள ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்க வேண்டாமோன்றது சாய்ப்பா அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. ஒரே விஷயத்த சொல்கிறேன், கடவுளை தாண்டி, கடவுளோட சக்தியை தாண்டி நமக்கு எதுவுமே இல்லை. அதனால் அவர் தான் நம்ம வாழ்க்கையில் மிக பெரியவர், அவர் தான் நம்மளுடைய நல்லவர், அவர் தான் நமக்கு ஏற்ற ஒரு துணை. இவர் இல்லைன்னா நாம் இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.